வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 ஸ்குவாட் ரிவ்யூ. இந்தியாவோட ஸ்குவாட ரிவ்யூ பண்ண போறோம் ஃபார் ஜிம்பாப்வே சீரிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூலை 23. 3 கேம் ஹராரேல ஆட போறாங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்ல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பிடாக். ஸ்குவாட பார்த்திருப்பீங்க பிடாக். ஜிம்பாப்வேல நடக்க போது 23rd இருந்து ஐ திங்க் 27 28க்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி எப்போ முடியுதுன்னு. 23rd ஆரம்பிக்குது ஜூலை இந்த ஜிம்பாப்வே சீரிஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்குவாட படிச்சிடுறேன் பிடாக். ஜிம்பாப்வேவும் வந்து ஒரு மாதிரியான டீம் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா எல்லாம். ஸோ ஸ்குவாட ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டீப்பா டைவ் பண்ணுவோம் உள்ள. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், திலக் வர்மா வைஸ் கேப்டன், வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சிவம் தூபே, சூர்யான் ஷெட்கே, ரிங்கு சிங், ஹர்ஷ் தூபே, வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ், யஷ் தாக்கூர், அசோக் சர்மா, மயங்க் யாதவ், பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர். 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. இப்போ இன்னொருத்தர் புரியல எனக்கு. ஸ்குவாட நான் கரெக்டா தானே படிச்சேன். என்ன பிடா போயிட்டு போயே போச்சு. இட்ஸ் கான். வாட்? அதாவது எதை பேசினாலும் ஒரு நியாயமா பேசணும். ஓகே, இப்போ வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஃபார் த T20 வேர்ல்ட் கப்பு ஐ திங்க் 577 ரன்ஸ் இன் IPL. 6 பாயிண்ட் சென்னைக்கு வந்தது இவர் ஒரே ஆள் தான். சஞ்சு சாம்சனை பத்தி போன இதுல தான் நான் வந்து சொன்னேன். Don't expect consistency from Sanju Samson, from Abhishek Sharma, from Vaibhav Suryavanshi also. Vaibhav Suryavanshi இப்பதான் வந்திருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு. ஐபிஎல்ல மெக்னிஃபிசன்ட் கன்சிஸ்டன்சி அவர் காட்டினாரு, நான் இல்லைன்னு சொல்லல. இஸ் ஆல்சோ சம்மன் பிகாஸ் ஆஃப் த அப்ரோச் வாட் he takes should be allowed to fail a few games or two, but these three are match winners. என்னை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் அயர்லாண்ட்ல தோத்தாங்க, அது சஞ்சு சாம்சனால தோக்கல. யாருமே சரியா ஆடல. ஸ்ரேயஸ் ஐயர் வேற ஒரு பேட்டி வேற கொடுத்தாரு, கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால அந்த ஆங்கிள் அது இதெல்லாம் எங்களால செட் பண்ண முடியலன்னு. அதுக்கு தானடா அத்தனை கோச்சை வச்சிருக்கீங்க கண்டிஷனை பத்தி சொல்றதுக்கு. நம்ம சொல்றோம்ல, இந்த வென்யூல 8 ஓவர்ல அடிக்கணும், இந்த வென்யூர்ல 8ல இருந்து 14 இது பண்ணணும்னு. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வென்யூலையும் சொல்றோம்ல, அதுதானே வீடியோ எக்ஸ்பெக்ட். பாக்குறது இல்ல அவங்க வீடியோ பாக்குறது இல்ல. நம்மளுக்கு நீங்க வலுக்கட்டாயமா நம்ம அமுச்சு விடலாம் எல்லாருக்கும் வீடியோவை. How can you even say that? So that cannot be blamed on a guy like Sanju Samson. Then he played a game against England. He failed. I'm not defending Sanju Samson. He has failed 3 games in a row. But someone who has won the World Cup for you, won the Player of the Series award, and he had a great IPL considering the poor run Chennai Super Kings had. நானே என்ன சொன்னேன், இன்னும் 2 ODI வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும் இங்கிலாண்டோட. அடிக்கலைன்னா தென் யூ ஷுட் ஹவ் ட்ரைட் வைபவ் சூரியவன்ஷி, பிகாஸ் த காம்படிஷன் பூல் which India has got knocking the doors are too much. The pressure is too much. I would have backed the selectors had Sanju Samson been given 2 more chances, that is 5 T20s in a row. அப்போ கூட நான் சஞ்சு சாம்சனை வச்சிருப்பேன் பிகாஸ் ஆஃப் ஃபினாமினல் கான்ட்ரிபியூஷன் மேட் இன் த வேர்ல்ட் கப். பட் அதை அவங்க 2 மேட்ச் ஆட வச்சுட்டு இங்கிலாண்டோட டிராப் பண்ணிட்டு தான் ஓகே. இப்போ வைபவ் சூரியவன்ஷிக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, which I rooted for in Ireland series itself. I'm not blaming that. இப்ப இவங்களை ஸ்குவாட்லேருந்து சஞ்சு சாம்சனை டிராப் பண்றதுங்கிறது அயோக்கியத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ எம் வெரி வெரி சாரி டு சே தட். இப்ப நீங்க படிச்ச ஸ்குவாடை வச்சு ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் யுவர் கைண்டஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்மேஷன். Zimbabwe and Bangladesh, full strength Bangladesh are playing right now. ஒரு இடி இடிச்சான் டெஸ்ட்ல பங்களாதேஷ, ஒரு இடி இடிச்சான் ஒரு 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச்ல by an innings and 85 runs. Bangladesh has shot out for 140. Zimbabwe replied with 410 and shot them out back again 185. இன்னைக்கு ஓடிஐ ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஹராரேல நடந்தது. 70 for 7ல இருந்து Zimbabwe scored 141 and they shot Bangladesh out for 116. Last time India toured Bangladesh straight after winning the 2024 T20 World Cup for humbled by them in the first T20. ஓகே, அப்படிங்கும் போது இப்பெல்லாம் இவங்கெல்லாம் நீங்க வந்து அதான் நான் சொல்லுவேனே, சப் இன்ஸ்பெக்டர் தானே, இருப்பான், ஓட்ட புரிச்சு இறங்கி போட்டுடலான்னா ஒன்ன போட்டுருவான் அவன். ஓகே, தட் இஸ் த பாட்டம் லைன். இப்போ இவங்க எப்படி பிளேயிங் 11 போவாங்க,
என்ன காம்பினேஷன் வச்சிருக்காங்க, எந்த செலெக்ஷன் மெரிட் டிசர்வ் மெரிட், எந்த செலெக்ஷன் நான் திருப்பி சொல்லுவேன், யாரு இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணாலும் வெல்டன்டா தங்கணுவேன். ஏன்னா காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கு. இட் டிசர்வ் எவ்ரி திங் வென் யூ வின் இந்தியா கப்பு கேப்பு. ஆனா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, நான் வைபவ் சூரியவன்ஷி இஸ் கோயிங் டு ஓபன் வித் அபிஷேக் சர்மா. அதுல காம்படிஷன் கிடையாது, முடிஞ்சு போச்சு. Correct. இஷான் அட் நம்பர் 3, ஸ்ரேயஸ் அட் நம்பர் 4, திலக் அட் நம்பர் 5, சிவம் தூபே அட் 6, ஹர்ஷ் தூபே அட் 7, பிரின்ஸ் யாதவ் அட் 8, வருண் சக்கரவர்த்தி அட் 9, அசோக் சர்மா அட் 10 அண்ட் மயங்க் யாதவ் அட் 11. இதுதான் வந்து ஒரு பிளேயிங் 11. இஷான் கிஷனுக்கு ஒரு பேக்கப் பிரப் சிம்ரன் சிங், அவர் அவ்வளவு சீக்கிரம் உள்ள வர முடியாது, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேற. சிவம் தூபேக்கு ஒரு பேக்கப், தட் இஸ் சூர்யான்ஷ் ஹெக்டே. அவங்க என்ன பாக்குறாங்க, சூர்யான்ஷ் ஹெக்டே அட் நம்பர் 6 கேன் பி a பவர் ஹிட்டர், கேன் போல் சிமிலர் லைன்ஸ் வாட் சிவம் தூபே கேன் ஆஃபர் அப்படின்னு அதை பாக்குறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மயங்க் யாதவுக்கு வந்துட்டு இவர் வந்து ஒரு பேக்கப், யாஷ் தாக்கூர் ஒரு பேக்கப். அதுக்கப்புறம் திலக் வர்மா வில் ஸ்டார்ட், அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. ரிங்கு சிங்க கொண்டு வந்திருக்காங்க. they want to see whether திலக் வர்மா, no matter what I have been telling, திலக் வர்மா நம்பர் 5ல ஆட முடியாதுன்னு. நீங்க அவர் டாப் 4ல ஆட முடியாதுன்னு நீங்க ஒரு காரணத்தையும் சொல்லிட்டீங்க, அதையும் டினை பண்ண முடியாது. அதுக்காக தான் கரெக்டா ரிங்கு சிங்க கொண்டு வந்திருக்காங்க. if ரிங்கு சிங் does well, then they are going to have him at number 5 because that is has been the pivotal position. Rinku has played for India, Rinku has played for KKR, Rinku has really shown up and put up performances. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா வரேன் நான். இப்போ வந்துட்டு இந்த பிளேயிங் 11ல நான் சொல்லிட்டேன். அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றாங்க. அக்ஷர் பட்டேல் டிராப்ட்லாம் கிடையாது. they want to see what Harsh Dubey can do, was also excel with the bat. அவர் ஒரு இதுவா வர முடியுமா, திடீர்னு வேர்ல்டு கப்புக்கு இருக்கிற டயத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றதுனால ஹர்ஷ் தூபே எடுத்துன்னு வந்திருக்காங்க. அது ஒரு வெல்கம் செலெக்ஷன். இந்த பக்கம் கண்ணாடியில வந்துட்டு குருலால் பாண்டியா என்ன மாதிரி தான் தலையை வச்சிருப்பாரு. இப்பதான் வந்துட்டு ஹேர் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், இந்த மாதிரி தான் வச்சிருப்பாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவருக்கு ஹேரு. இப்ப அவருக்கு பண்ணது என்ன நியாயம்? இங்கிலாந்து டூர், அயர்லாந்து டூர் அக்ஷர் பட்டேல் இருந்தாருன்றதுனால குருணால் பாண்டியா பத்தி நான் என்ன சொன்னேன், வர முடியாது அக்ஷர் பட்டேல் இருக்காருன்னு. பட் நம்பர் 7ல someone has to bat. Don't you think Krunal Pandya is a better batsman than Harsh Dubey, and Krunal Pandya has done better in IPL compared to what Harsh Dubey has done? இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, ஒவ்வொன்னா வரேன். இந்த செலக்ஷனை பத்தி சொல்லுங்க. 200%. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. உங்க பதில், உங்க கேள்விக்கு பதில் சொல்றதை விட உங்க கேள்விக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். நீங்க வந்து குருணால் பாண்டியாக்கு கொடி பிடிக்கிறீங்க, எல்லாமே ஓகே பிடா, எல்லாமே அண்டர்ஸ்டுட். பட் இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு ஆளுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா வேற எங்கதான் சான்ஸ் கிடைக்க போகுது? ஒன்லி டாக் அபவுட் இந்த இது ஒவ்வொன்னா நான் வரேன், நான் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்லி டாக் அபவுட் குருணால் பாண்டியா. டன். குருணால் பாண்டியா ஹஸ் டன் ரியலி வெல். இந்த மாதிரி சீரீஸ்ல 200% குருணால் பாண்டியாக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருந்ததுன்னு நான் நினைச்சேன் பர்சனலி. ஆல்சோ இது லெஃப்ட் ஹேண்டர் சீரீஸா போயிட்டே இருக்கு பீடா. குருணால் பாண்டியாக்கு நீங்க கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் வாஸ் கம்ப்ளீட்லி அக்ரியபிள். இந்த சீரீஸ்ல கண்டிப்பா இருந்திருக்கணும். நியாயப்படி அயர்லாந்து சீரீஸ்ல இருந்திருக்கணும். அங்க ஒரு 2 மேட்ச் ஆடி நல்லா பண்ணியிருந்தாருன்னா இங்கிலாந்துல இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஜிம்பாப்வே சீரீஸ்ல இருந்திருக்கணும். அது எப்படி ஒரு ரன் போகுதுன்றத பார்ப்போம். பட் அகைன் நீங்க சொல்றது 200% அக்ரி பண்றேன். இந்த மாதிரி சீரீஸ்ல குருணால் பாண்டியா மாதிரி ஒரு ஆளுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கும் போது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்த செலக்ஷன் மயங்க் யாதவ். எத்தனை மேட்ச் கண்டினியூஸா? 3 மேட்ச். இந்த லாஸ்ட் 2-3 ஐபிஎல்ஸ்ல 3 மேட்ச் தொடர்ந்து எத்தனை தடவை ஆடி இருக்காரு? இஸ் சுப்ரீம்லி டேலண்டட். எத்தனை தடவை ஆடி இருக்காரு? ஏண்டா இத சொல்லி தானடா சைடு பக்கெட் எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபு மெயின் வில்லனே அவரு தாண்டான்னு. மெயின் வில்லனா இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்த ஷமியை நீங்க என்ன சொன்னீங்க? அவருக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னு தானே சொன்னீங்க. இப்ப மயங்க் யாதவ் கொண்டு வந்திருக்கீங்க. how many games மயங்க் யாதவ் was played for his IPL franchise? even though is very talented, I'm telling you again, is extremely talented. ஓகே, அவரோட ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் என்ன, அவரால் லாஸ் பண்ண முடியுமா யாருக்கும் தெரியாது. இட் டிடன்ட் லாஸ்ட் இன் ஐபிஎல். அப்படிங்கும் போது இப்ப அந்த நான் கேட்கிற கேள்விக்கு ஃபேரா இல்லையான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் மிஸ் அவுட் ஆனதுக்கு வருவோம். மயங்க் யாதவ் எடுத்திருக்காங்க. மை சாய்ஸ் would have been, this is the rightest opportunity to get Mohammad Shami in place of மயங்க் யாதவ். இத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ், 100% ஒத்துக்கிறேன். சைடு வேர்டு எடுத்த சரத் பாபு தான் வந்திருக்கணும். அடுத்தது
இப்ப வரேன். யாஷ் தாக்கூர் எடுத்திருக்காங்க. யாரையா யாஷ் தாக்கூர்? தெரியாம கேக்குறேன் நானு. யாஷ் தாக்கூரா புவனேஸ்வர் குமாரா? இப்ப நான் கேக்குறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. தயவு செஞ்சு என்னை பார்த்து வந்து நீங்க வந்து இது ஒரு கம்பேரிசன் என்ன கேக்குறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் என் வாய் அழுகி போயிடும். இவங்க ரெண்டு பேரையும் நான் கம்பேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா என் வாய் அழுகிடும், நாக்கு அழுகிடும். புவனேஸ்வர் குமார், சி தேர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் அகேன்ஸ்ட் யஷ் தாக்கூர். ஒரு நல்ல போலரு, ஒரு ஜெனுவன்லி குட் போலரு, நல்ல ஒரு பிளேயர். அவரை பத்தி எந்த விதமான தரக்குறைவாவோ இல்ல அவரை வந்து துச்சமாவோ நினைக்கவே இல்லை. மக்கள் தயவு செஞ்சு தப்பா எடுக்க கூடாது. பட் ஆனா புவனேஸ்வர் குமாரோட இவரை பெடஸ்டல்ல போடவே கூடாது நியாயப்படி. பீடா கேட்கறதுனால சொல்றேன். டெஃபினட்டா புவனேஸ்வர் குமாரை மிஸ் பண்றதும் வந்து நான் போன எபிசோட்லயே சொன்னேன். இந்த மாதிரி இங்கிலாந்து சீரீஸ்ல மிஸ் பண்ணதே ரொம்ப ரொம்ப கிரைம், ரொம்ப வைட்டலா இருந்திருப்பாரு அவருன்னு. இங்கேயும் மிஸ் பண்றாங்க. பட் என்ன கணக்குன்னு எனக்கு புரியல பீடா. லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கணக்கை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, if you are only concentrating on IPL performance to select Indian team for white ball அப்படின்னா ஒரு ரூல் கொண்டாந்துருங்க. புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்தியன் டீமுக்கு பார்க்க மாட்டோம். நீ வந்து ஒரு விஜய் ஹசாரே டிராஃபி, ஒரு சையத் முஸ்டாக் அலி டிராஃபி எதுக்கு நடத்துற? டு கெட் அண்ட் க்ரோ டேலண்ட்ஸ் ஃபார் ஐபிஎல். ஐபிஎல் எதுக்கு நடத்துற? எஸ், பிசினஸ் ஒரு பக்கம், அதெல்லாம் இல்லைங்களா. தென் யூ ஆர் ஸ்ட்ரீம் லைனிங் டேலண்ட்ஸ் ஃப்ரம் ஐபிஎல் டு இந்தியா. அது ஒரு ஏணி படி மாதிரி. கூச் பிஹார் டிராஃபி அதெல்லாம் எதுக்கு நடத்துற? டு ட்ரை அண்ட் கெட் தம் டு தி இந்த அண்டர் 23 கூச் பிஹார்லாம் எதுக்கு நடத்துற? டு கெட் டு த சீனியர் ஸ்டேட். தெர் இஸ் a cycle where you are trying to get one player to the other stage. அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன், இந்த முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார்லாம் ஐபிஎல்லே ஆடாதான்றேன். வேற யாராவது யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடு. பிகாஸ் ஃபைனல் அல்டிமேட்டம் ஃபார் யூ இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் த கண்ட்ரி. அப்படிங்கும் போது அவர் வந்து உங்களுக்கு பர்பிள் கேப் வாங்கல. ககிசோரபாதா வந்து நிறைய விக்கெட் எடுத்தாருன்ற கிரைட்டீரியால பர்பிள் கேப் வாங்கினாரு. அந்த கிரைட்டீரியால நான் சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சில கிரைட்டீரியா கொடுத்தேன், எந்த கிரைட்டீரியால பர்பிள் கேப் இது பண்ணணும் அப்படிங்கும் போது இட் இஸ் அப்சல்யூட் டிஸ்கிரேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் த கைஸ் ஹூ ஆர் பர்ஃபார்மிங் ஆர் ப்ரூவன் தட் தே ஆர் ஃபிட். அப்படிங்கும் போது ஆனஸ்டா சொல்றேன், ஐ எம் ஹாப்பி ஃபார் யாஷ் தாக்கூர், ஐம் ஹாப்பி ஃபார் மயாங்க் யாதவ், ஐம் ஹாப்பி ஃபார் அசோக் சர்மா. இந்த 3 சீமரை நீங்க எடுக்கிறீங்க. இந்த 3 சீமர்ல ஒரு 2 சீமரா இவ்வளவு தூரம் இந்தியாவுக்கு மேட்ச் ஜெயிச்ச பர்ஃபார்ம் பண்ணி இருக்கிற முகமது ஷமியும் புவனேஸ்வர் குமாரையும் ஒரு ஜிம்பாப்வே டூருக்கு எடுக்க மாட்டேன்றீங்களா? அது என்னடா நியாயம்? அது எந்த நியாயமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த லெப்ட் ரைட் பொடலங்கா பிசினஸ்ல எனக்கு பண்ணாத. ஓகே, திலக் வர்மா at number 5, ரஜத் பட்டி சார் suited at number 4 and number 5 அப்படிங்கும் போது, even though Rinku Singh has done exceptionally well, Rajat Patidar has outplayed everyone. If there is someone who you need a backup at number 5, he has outplayed everyone. I am very happy with Rinku Singh. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கேட்டா என்ன சொல்லுவான், அவன் லெஃப்ட் ஹேண்டர், இவன் லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர் பேக்கப்னு அணை கட்டிடுவான். அதை ஒன்றும் பண்ண முடியாது. But ideally speaking, here it should have been Rajat Patidar, like what you ideally said. Even though Rinku Singh deserve his selection, Rinku Singha Rajat Patidara அப்படின்னு பார்த்தா my option would have been Rajat Patidar. Vicky, now your chance to talk. 200% ரஜத் பட்டிதார். பீடா ஏன் சொல்றேன்னா, போன மேட்ச் அப்பவே நான் வந்து இதை ரிஃப்ளெக்ட் பண்ணேன். டாப் 7 பேட்டர்ஸ்ல ஒரு வெரைட்டிக்காக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை ரைட் ஹேண்டரா வச்சிருக்காங்க இந்தியா. இப்பயும் சிமிலர் பேட்டிங் லைனப். எத்தனை லெஃப்ட் மேல லெஃப்ட். இந்த ஸ்குவாட்ல வந்து 11 பேரோ 12 பேரோ லெஃப்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. எண்ணிடலாம் வேற விட்டு. ஸ்ரேயஸ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி, அவங்க போலர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இவங்கெல்லாம் ரைட் ஹேண்டர் இல்ல, சூரியன் சைடு இருக்காரு, அவ்வளவுதான். தவிர அவர் வந்து ஸ்டார்டிங் லெவல்ல ஆடுவாரான்னு தெரியல. 7 பேரு இதுல ஒரு ரைட் ஹேண்டர் வச்சிருக்கீங்க நீங்க. ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்ச டீம் நீங்க. இந்த இடத்துல கூட அதுதான் நான் ஃபர்ஸ்டே ஐ ஜஸ்ட் காட் ரொம்ப எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஜஸ்ட் மேக் ஷூர் தட் ரஜத் பட்டிதாரோட பாயிண்ட் வந்து எங்க வந்து யாருக்கு அவர் கண்ணில் படல, என்ன இன்னும் அவர் பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கு. நியாயப்படி நம்ம கூவணும். அயர்லாந்து சீரீஸ்க்கே அவர் நியாயப்படி இருந்திருக்கணும்பா. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க, இந்தியன் டீமுக்குள்ள அவரை வர வைக்கிறீங்க, ஒரு கேப் கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் அயர்லாந்து சீரீஸ். நாட் தட் ஹீ கேனாட் பர்ஃபார்ம் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, நாட் தட் ஹீ கேனாட் பர்ஃபார்ம் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, எனி டீம், இங்கிலாந்து, எனி டீம் ஹி கேன் பர்ஃபார்ம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கிளாஸ் அப்பார்ட் அவரு.
நம்பர் 4ல ஃபிட்டிங், நம்பர் 4ல நீங்க ஸ்ரேயஸை வச்சிருக்கீங்க, கூல். நம்பர் 5ல ஸ்பின் டெஸ்ட்ராயர், வேற ஆப்ஷனே கிடையாது. ஐபிஎல்ல நீங்க எடுத்து பாருங்க, எல்லா ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸ், பெஸ்ட் பேட்டர்ஸ் இன் ஐபிஎல் எடுத்து கடைசி 2 வருஷத்தை பாருங்க, 3 வருஷத்தை பாருங்க, he has been a destroyer of spin. அந்த மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் அவுட் பண்றது வந்து ஐ டோன்ட் நோ வேர். சி என்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல பீடா. வாட் இஸ் த மெட்ரிக்ஸ் ஆக்சுவலி ஃபார் செலெக்ஷன் கமிட்டியில உட்கார்றவங்களுக்கு இந்த மெட்ரிக்ஸ் இந்த ரோலுக்கு இவங்க தான் செட் ஆவாங்க, ஆர் இவ்வளவுதான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், இல்ல இவங்கள தான் நாங்க பாக்குறோமா, அந்த மாதிரி மெட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா இப்போ? பர்ஃபார்மன்ஸை தவிர ஒரு ரோல் வருது, ரைட்டா லெஃப்டான்ற ஃபேக்டர் வருது, ஃபாஸ்டா போடுறியா இல்லையான்ற ஃபேக்டர் வருது, ஃபிட்டா இருக்கியா இல்லையான்ற ஃபேக்டர் வருது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீ நல்ல கேம் நல்லா ஃபாஸ்டா போட்டு எல்லாம் பண்ணி ஃபிட்டா இருந்து விளையாடினாலும் உனக்கு வயசா இருக்கா இல்லையான்ற ஃபேக்டர் எப்ப வந்தது கிரிக்கெட்டுக்குள்ளனே எனக்கு தெரியல பீடா. நான் தான் சொல்றேனே, இப்ப இவ்வளவு நாளா நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், வேற வழி இல்லை இவங்களெல்லாம் விட்டுருக்காங்கன்னு. வி ஹவ் ஆல்வேஸ் செட் த செலெக்ஷன் கமிட்டி ஹஸ் டன் த ரைட் திங். அவங்க எதை பண்ணாலும் அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு குறை தான் சொல்லுவாங்கன்னு வி ஹவ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் த செலெக்ஷன் கமிட்டி. நெட்ரிக் அண்ட் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்றது தான் பீடாக்ஸ் ஸ்பீக்ஸோட சேனலோட இதுவே. சாய் சுதர்ஷனை விட்டுருக்காங்க, ஓகே. இப்ப ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வைபவ் அபிஷேக் தான் ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா, பிரப்சிம்ரன் ஏன் வந்திருக்காரு அப்படின்னா, ஒரு எங்க போனாலும் செகண்ட் விக்கெட் கீப்பர் இல்லாம போக மாட்டாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பிரப்சிம்ரன் சிங்கும் நான் வந்து அந்த ப்ரிவியூல நிறைய சொல்லுவேன், கேம் சேஞ்சர் எடுக்கும்போது எப்ப வருவாரு, எப்படி அடிப்பாருன்னு தெரியாது, ஆனா அடிப்பாருன்னு. he deserve his selection. இஸ் a decent wicket keeper. ஒவ்வொரு லாஸ்ட் 3 வருஷமா ஒரு 450 ரன் அடிச்சிடுறாரு அவரு. he deserve his selection. அதை இல்லைன்னு நான் சொல்லல. Unfortunately, neither Sai Sudarshan nor Subman Gill can keep wickets and they both open the batting. அதனால வைபவ என்ன பண்ணணும்னு பாக்குறாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அதனால இவங்க 2 பேரும் வந்து அன்பார்ச்சுனேட்டா வராம போயிட்டாங்க. இன்னொரு இது எனக்கு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் another question I have to raise where you have to honestly tell whether the question I am raising is right or wrong. இப்ப வந்து சஞ்சு சாம்சனை வந்துட்டு 3 மேட்ச் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு he was a star for T20 World Cup. ஸ்டார் 577 ரன்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் இட் இஸ் an extraordinary performance for a team which finished number 8 in the table. It is an extraordinary performance. Varun Chakravarti, the last few matches in the T20 World Cup was not up to the mark. IPL he was struggling. ஒரு சில மேட்ச் ஆடி கொஞ்சம் இதுவா போட்டாரு. That's not the Varun Chakravarti we know. இங்கேயும் பாத்தீங்கன்னா அப்படியே போடுறாரு வழி, அந்த இம்பாக்ட் எல்லாம் அவர் கிரியேட் பண்ணல. அப்படிங்கும் போது சஞ்சு சாம்சனை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் ரெஸ்டட் வருண் சக்கரவர்த்தி, given Kuldeep Yadav an opportunity to travel. Bottom line thing is Kuldeep Yadav an opportunity to travel. First இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல பெடாக்? I think I would have still sticked on with Varun. No, nothing against Varun Chakravarti. Sanju Samson's theory is explained that he has been failing அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி has failed more than Sanju Samson in T20 World Cup, in IPL, also the recent matches. வருண் சக்கரவர்த்தி ஒரு டேலண்ட் நான் வேற மாதிரி ரேட் பண்ணுவேன். இஸ் an absolute match winner, but is also a human being to go through slump. பட் அந்த ஸ்லம்பை நான் பார்க்க மாட்டேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சஞ்சு சாம்சனோட 3 மேட்ச் ஸ்லம்ப் ரொம்ப கம்மி. I would have got Kuldeep Yadav in at least at some point of time. Could have saved your face by saying the rule is applied to everyone. Vicky, your opinion on this now? இல்ல ஒரு 50 ஓவர் கேம்னா நீங்க சொல்றது I would have been definitely tempted to have Kuldeep Yadav, but being a T20 I don't think. see T20ல வந்து I am not again நீங்க சொல்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தியோட நீங்க ஸ்கில்ல பத்தி எதுவுமே சொல்லலன்னு சொல்ற மாதிரி குல்தீப்போட ஸ்கில் செட்டை பத்தியோ அவரோட as a match winner அவரை பத்தியோ எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் T20ல இந்தியா அவர் அப்படி பாக்குறாங்களா தெரியல. அவருக்காகடா ரவி பிஷ்னாய பாக்குறாங்க. ரவி பிஷ்னாய் சரியா பண்றாரா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்திலேயே டைரக்டா இங்கிலாந்து சீரீஸ்ல ஆட வைக்கிறாங்க. அண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் ஃபார் சம் ரன்ஸ். பட் இங்க ஐ திங்க் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா குல்தீப் யாதவான்னு கேட்டா எனக்கு தெரியல பீடா. 50-50 ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு அ கன்க்ளூஷன் வேர் தே ஹவ் லெஃப்ட் அவுட் ரவி பிஷ்னாய் ஆல்சோ. ஸோ ஒரு ஃபேக்டரா பார்க்கும்போது ரொம்ப டீம் வீக்கன் ஆயிடுமோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்ற யோசிச்சு கூட வருண் சக்கரவர்த்தி இந்த டோர்னமெண்ட் இந்த ஒரு சீரீஸ்க்கு எடுத்திருக்கலாம். பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி குல்தீப் யாதவ ட்ரை பண்ணலாம் டெஃபினட்டா. வேற யாரு ஸ்பின்னர் இருக்கா நெக்ஸ்ட்? ஹூ இஸ் த நெக்ஸ்ட் ஸ்பின்னர் அகைன் ஆஃப்டர் வருண் சக்கரவர்த்தி?
அக்சர் போட்டிருந்தாரு, அதுக்கு பதிலா யார் வர போறாங்க? ஹர்ஷ்துமே ஒரு புது போலரு, இஸ் ஜஸ்ட் கமிங் இன் டு தி சீரிஸ். இப்பதான் வராரு அவர், புது புது பிளேயர் அவரு. சோ அந்த மாதிரி ஒரு புது பிளேயர் என்டையர்லி போலிங் அட்டாக்க பாத்தீங்கன்னா வெரி 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 நியூ, ரொம்ப யங் அட்டாக், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர் ஒரே ஆள் வருண் சக்கரவர்த்தி. அந்த ஒரே ரீசனுக்காக தான் அதோட போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் நீங்க சொல்ற மாதிரி டெஃபினட்டா ஆட வச்சிருக்கலாம். பட் ஆனா T20ல எனக்கு தெரியல பீடா. மேபி ஒன் டேல அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் T20ல ஐ டோன்ட் நோ. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னேன் பாருங்க, அந்த டீம்ல ஒரு கஜினி இருக்காருன்னு, அவர் அட்ரஸே தெரியாத ஆளு, தமிழ்நாடு தான். அவர் பேர் வந்து ஃபாரின் நேம் மாதிரி இருக்கும், ரொம்ப தமிழ்நாடு, வாஷிங்டன் சுந்தர். அவர் பேட்ஸ்மனா தெரியாது, போலரா தெரியாது, இப்ப டிராப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஐ எம் நாட் டிஃபெண்டிங். அன்பார்ச்சுனேட்லி அவர் கொடுத்த ஒரு ஓவர்லாம் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. ஒரு ஓவர்ல ஒரு பிளேயரை நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் இஸ் நாட் அ பவர் ஹிட்டர் who can come and bat at number 7. You are using the resources wrong. முதல்ல ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி இருந்தபோது வாஷிங்டன் சுந்தரை நீங்க வச்சிருந்தீங்க. ஓகே, இப்ப ஜடேஜா கிடையாது, அக்ஷர் பட்டேல் கிடையாது, குருணால் பாண்டியா கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டரே கிடையாதும் போது இப்ப டிராப் பண்றீங்களாடா வாஷிங்டன் சுந்தரை? என்னடா செலக்ட் பண்ணிருக்கீங்க டீம்? இப்ப நம்ம ஒரு இவ்வளவு நாளா வந்துட்டு T20 வேர்ல்ட் கப் செலக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் செலக்ட் பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். given full mark to Indian team. Now they are leaving out Washington Sundar. Give me your opinion on it. கரெக்ட் பீடாக். வாஷிங்டன் சுந்தர் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சீரீஸ் வந்து வெறும் சான்ஸ் கிவிங் சீரீஸா, இல்ல ஆர் வி லுக்கிங் டு சீல் அ சீரீஸ்? we are trying to win a series, ஆர் நீங்க சொல்ற மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் தான் விக்கி, இத மாதிரி பண்ணினே இருப்பாங்க. நிறைய சீரீஸ் இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா they have started, இன்னொன்னு சொல்லுவாங்க, we have started very early. ட்ரை அவுட்ஸ் வந்து ரொம்ப T20 வேர்ல்டு கப் பக்கத்துல வரும்போது பண்ண முடியாது எங்களால, இந்த மாதிரி டைம்ல தான் பண்ண முடியும் அப்படின்னு ஜஸ்டிபிகேஷனுக்காக நாங்க புது பிளேயர்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். மேபி இன்னொரு சீரீஸ் வந்து நீங்க சொல்ற, அதாவது நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ற ஆளுங்களை எல்லாரையும் அந்த சீரீஸ்ல இறக்குவோம் நாங்க அப்படின்னா, இல்ல பேக் டு பேக் நடக்குது மேட்சஸ், அதனால வாஷிங்டனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்குமா? அதாவது மீடியாக்கு முன்னாடி இல்ல அந்த கம்யூனிகேஷன், ஒருவேளை டைரக்டா பிளேயருக்கு போயிருக்குமா? This is obviously a series they want to test, what they've got as a second string. நம்ம அவங்கள குறை சொல்லணும்னா நம்மளோட அஜெண்டாவை மாத்தி குறை சொல்லலாம், அதை நான் பண்ணவே மாட்டேன். அப்கோர்ஸ் no one wants to send a team, no one wants to go there and see your cricketing nation losing to Zimbabwe, particularly after losing a series to a team like Ireland. தோக்கறதுக்காக எல்லாம் அவங்க டீம் எடுக்கல. They are trying a new youngsters, which is absolutely something you really have to honor. But the names what I have taken, குருணால் பாண்டியா, இதுதான்டா குருணால் பாண்டியாவை நீ வந்து எடுத்துன்னு வரதுக்கான சான்ஸ், இதுதான்டா ரஜத் பட்டிதார் எடுத்துன்னு வர சான்ஸ். புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த ஃபயர் இன்னும் இருக்கா? முகமது ஷாமிக்கு திருப்பி ஒரு 3 T20 ஆட வச்சுட்டு அவரோட ஃபிட்னஸ் லெவல்ஸ் எப்படி போடுறாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் காட்டுறதுக்கு இதனால சான்ஸ். இதுக்கு நீ கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் எந்த இதுக்கும் நீ கொடுக்கவே முடியாது. ஐ எம் ஹாப்பி தட் தே ஆர் ஃபைண்டிங் சம்திங் ஸ்பெஷல் இன் சூர்யான் செகடே. நான் சொல்றத ஒன்னே புரிஞ்சுக்கோங்க, இந்த செலக்ட் ஆன எல்லாருக்குமே வெல் டன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட் இந்தியா, ஆர் கோயிங் டு வின் ஒன் சிங்கிள் கேப் ஃபார் யுவர் நேஷன். யூ ஷுட் பி ரெஸ்பெக்டட், லைக் லிவிங் காட். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதனால இவனெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணான்னு நான் கேட்க மாட்டேன். ஓகே, எப்படிடா மயங்க் யாதவ் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். ஷமி மாதிரி ஒருத்தருக்கு நீ என்ன ரீசன் கொடுக்குற? புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒருத்தருக்கு என்ன நீ ரீசன் கொடுக்குற? புவனேஸ்வர் குமார் வருத்தத்தோட சொன்னாரு, ஆக்சுவலி when he's not picked up for the Ireland series and England series. Yes, everyone will have the willingness, to the passion to represent the country. That is never going to change, but definitely selection is not in my control அப்படின்னு அதுல ஒரு வழி தெரிஞ்சதே ஒழிய. ஷமி என்ன சொன்னாரு, these are the questions you need to ask the selectors, and what else I have to do? I prove my fitness, I bowled even well in red ball format அப்படின்னு ஷமி சொல்லிட்டாரு. அப்படிங்கும் போது இது வந்து obviously it is seen that they are trying to experiment to expand the pool of players for 2028 T20 World Cup from probably 20 to 30, where it's become easier for them if someone fails to go for a like to like replacement, which is okay. நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப இந்த சீரீஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போது it should have been a chance to give a comeback to ரஜத் பட்டிதார், குருணால் பாண்டியா, ஷமி அண்ட் புவனேஸ்வர் குமார். இந்த ப்ரையாரிட்டி அப்படிங்கும்போது இந்த ப்ரையாரிட்டி கியூல அவங்க வரலாம். அசோக் சர்மா கேன் வெயிட். ஓகே,
மயங்க் யாதவ் கேன் வெயிட், யாஷ் தாக்கூர் கேன் வெயிட், சூர்யான் செகடே கேன் வெயிட். அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப எப்படி யோசிப்பாங்க, சூர்யான் சிவம் துபே போல சூர்யான் செகடே 2 ஓவர் போலிங் போடுவார், ரஜத் பாட்டிதார் போலிங் போட மாட்டாரு. அதுதானே சொல்ல போறேன். ஓட்டு விக்கி. இல்ல பீடா, அதுதான் சாரி உங்களை கட் பண்ணல. எனக்கு என்னன்னா இதேதான், ஏன் இந்த ரீசன் வந்து சிவம் துபேக்கு கொடுத்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியே 3 ஃபார்மேட் பிளேயரா இல்லையான்றதை ஏன் இங்க டெஸ்ட் பண்ண கூடாதுன்னு நான் கேக்குறேன். பிரில்லியண்டா போட்டாரு ஐபிஎல்ல, பிரில்லியண்டா பேட்டிங் பண்ணாரு டவுன் தி ஆர்டர். வந்து என்ன வேணும் உங்கள்ட்ட? ஃபீல்டிங் கன் ஃபீல்டரு 140 போடுறாரு. எஸ் பீடா, இது மட்டும் தான் அவர் இன்னும் ரீஹாப்ல இருந்து வெளியில வரல. ஓகே, அவர் வந்து இன்னும் has been not cleared by the medical department, or else it should have been Nitish Reddy in place of Suryansh Hegde. ஒண்ணே இஸ் ஜஸ்ட் ரிகவரேட்டிங், இஸ் அண்டர் ரீஹபிலேஷன்ன்ற ஒரே ரீசன் தான். அதனாலதான் அந்த பேரை நான் விட்டுட்டேன். பட் குட் தட் யூ பாயிண்டட் அவுட். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சார் நிதிஷ் ரெட்டியை விட்டுட்டீங்க நீங்க அப்படின்னு. நிதிஷ் ரெட்டியை நான் ஏன் கொண்டு வரலன்னா, இஸ் ஸ்டில் நாட் கிளியர் பை த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். நிதிஷ் ரெட்டி வில் டெஃபினெட்லி பி தி நம்பர் 2 ஆல்ரவுண்டர் ஃபார் இந்தியா ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹர்திக் பாண்டியாவும் ரெக்கவர் ஆகல, அதனாலதான் ஹர்திக் பாண்டியாவும் இல்லை. ஐ எம் ஹாப்பி ஃபார் ஆல் தீஸ் கேஸ். அதை நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, வாட் எவர் ஃபேர் இஸ் ஃபேர். நீ வந்து புவனேஸ்வர் குமார இனிமே நான் எடுக்க மாட்டேன் வயசாச்சுன்ற, முகமது ஷாமியை இனிமே நான் எடுக்க மாட்டேன் வயசாச்சுன்ற, யூ ஹாவ் டு கிவ் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ரஜத் பட்டிதர். யூ ஹாவ் டு கிவ் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் குணால் பாண்டியா. நான் இப்படி சொல்றேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதை நீங்க இது பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. இஃப் யூ ஆர் ட்ரையிங் நியூ பேசஸ் லைக் பிரின்ஸ் யாதவ் விட்டுருங்க, பிரில்லியண்டா போட்டார் ஐபிஎல்ல, அவர் இருக்கணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப குர்னூர் பிராலா பத்தி நான் பேசப்பட்டேன், ஏன்னா அவர் ஐபிஎல்லே ஆடல, இப்போ ஓடிஏல நல்லா போட்டுருக்காரு. இப்போ ஒரு இட்டிச்சா இருப்பாருங்க, ஸ்ரீலங்காயே இந்தியாவில ஒரு 6 விக்கெட் இருந்தாலும் அவரை நான் சொல்ல மாட்டேன். When you are talking about Ashok Sharma, Mayank Yadav and Yash Thakur, it should have been a Rafiq Salamdar. It should have been Rafiq Salamdar. Surely, if the performance of the IPL are respected and considered, please check out what Rafiq Salamdar has done. Okay, I'm happy for Ashok Sharma. He's extremely talented. He's got blistering pace. Yes, Mayank Yadav also. யாஷ் தக்கூர் வந்து ஒரு பஸ்லிங் பேஸ், பட் இவங்க 2 பேரும் அளவுக்கும் கிடையாது. பட் இஸ் அ குட் போலர். பர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியா இந்த 3 பேருக்கு மேல நிற்பார் யார் ரசிக் தாரு. இப்ப நான் இதுக்காக இப்ப என்னன்னா ஒரே பிரச்சனை என்னன்னா, சொல்ற பிளேஸ் எல்லாம் ஆர்சிபி ஆடும் ஒரு மாதிரி நேரோ மைண்டடா போயிடும். என்னடா அது சொல்லுவாங்க, எனக்கு அந்த எங்கேருந்து அவங்க வராங்க அதெல்லாம் நான் பார்க்கல. இன் தட் கேஸ் only the last 3-4 games Anshul Kamboj has been bad. கடைசி 3-4 மேட்ச்ல வச்சு நிமித்திட்டாங்க. But he bowled very well in the first 10 games. Injury ஆற வரைக்கும் கலீல் அஹமத் was also spitting fire in my humble opinion. அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்ப அவர் இன்ஜுரி ஆகி ரீஹாப் வந்திருக்காரான்னு தெரியாது. கடைசி 3-4 மேட்ச் சமாடி வாங்கினார் அன்ஷுல் கம்போஜ், இல்லன்னு சொல்ல. இப்ப நான் சொல்ற மாதிரி performances are the criteria. It should have been Rafiq Dar, it should have been Anshul Kamboj. If Khalil Ahmed is fit, it should have been Khalil Ahmed, because Khalil Ahmed did well last year also. உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் இல்ல, ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேணும். சொல்ற ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் should have been Khalil Ahmed. So நியாயத்துக்காக தான் நான் வந்து இதெல்லாம் சொல்றேன் வழியா. I'm not saying that which club these guys are coming, அதெல்லாம் நான் வந்துட்டு யோசிக்கவே மாட்டேன். There is இப்ப பிரபுலிங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சக்கீப் ஹுசேன் பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா போட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இல்லன்னு சொல்லல. ரசிக் தார்லாம் ஒரு 2-3 சீசனாவே ஐபிஎல்ல இருக்காரு. கலீல் அஹமத் ஆல்ரெடி இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு, இஸ் ஷோயிங் சம் ஃபயர். அப்படிங்கும் போது Sakib Hussain and Praful will get his chances, but they have to wait. They will wait. They will get their chances. அதுல உங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. So this is what exactly என்ன பொறுத்த வரைக்கும் the missed out opportunities for few of the players என்றது என்னோட கருத்து. விக்கி, இதை தவிர apart from this you feel anyone else are unlucky to miss out, please point out, or else we can go to the next segment. 100% இதுல இன்னொரு பிளேயர் மிஸ் அவுட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. பட் ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து மனசுக்குள்ள எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒன்னு, இந்தியா இஸ் கோயிங் டூ பாங்கர்ஸ் ஆன் லெஃப்ட் ஹேண்டர்ஸா, இல்ல பர்ஃபார்ம் பண்றது எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா? இது இந்த கேள்விக்கு விட எப்படிதான் தெரியும் பீடா? ஏன்னா லெஃப்ட் ரைட் முன்னாடி பேச போய் இப்ப டாப் 7ல ஒரே ஒரு ரைட் தான் இருக்காங்க. அது என்ன கதை?
அது ஆனஸ்டா சொல்லணும்னா இதுல ஐசிசி ரூல் அவங்க ஃபாலோ பண்ணல. வைபவ் has performed well, அபிஷேக் சர்மா கரெக்ட். has performed well in ஐபிஎல். மத்த இதுலயும் வந்துட்டு இப்பயும் நல்லா அவர் ஆடி இருக்காரு. மத்த லெப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாமே திலக் வர்மாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்பதான் கொஞ்சம் இதுவா ஷான் இருக்கு. மும்பை அவரை சரியா யூஸ் பண்ணல, இங்கேயும் சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரிங்கு இஸ் ஆல்சோ பர்ஃபார்ம்டு வெல். சிவம் துபே அங்கங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்றதுனால ஐ won't really see that. So if you don't have any question, please go for Stumpy Duck. ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்குள்ள டப்புன்னு குதிச்சிடலாம். பிடாக் ஒரு சரியான கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். அவங்க வேற கோச்சிட்டாங்க, என்ன கொஸ்டின் அனுப்புன்றீங்க, சொன்னா எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது அப்படியே ஸ்லோவா ஒண்ணு ஒண்ணா நாங்க எடுத்துக்கிட்டே வரோம். வெரி வெல் டன் வியூவர்ஸுக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. என் மேல கொஞ்சம் கோவமும் பட்டீங்க, பட் பரவாயில்ல, ஓகே, நான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் பி, என்ன ஃபர்ஸ்ட் இயர் கேட்டிருக்காரு புகழினியன். என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பிடாக் சார் அண்ட் விக்கி ப்ரோ, ஐ ஹேட் அ கொஸ்டின். இஃப் எவ்ரி வேரியபிள் இன் கிரிக்கெட், pitch, weather, ball condition, player skill, psychology, luck, and tactics could be measured perfectly, would cricket become a deterministic game or would uncertainty still exist? Defend your answer using physics, probability, game theory, and laws of cricket. கரெக்டா படிச்சேனா? டிட்டர்மினிஸ்டிக். சோ பயங்கரமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. பிசிக்ஸ் ஈஸின்றாரு, பேசின பாடம் லைட்டா நான் பேக் ஃபுட்ல போயிட்டேன். நீங்க ஒவ்வொரு பாயிண்டா ஸ்டம்ப் சொல்லுங்க. ஆவீங்களா அவர் சொன்ன இல்லையா? 6 பாராமீட்டரையும் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பிட்ச் கண்டிஷன், வேரியபிள், இஃப் வேரியபிள் கிரிக்கெட் இன் பிட்ச் வெதர். ஒரு ஃபர்ஸ்ட் நிமிஷம், பிட்ச் ஒன்னென்ன வெதர். வாங்கன்றேன். பிச்சு ஒண்ணு. பிட்ச் பிச்சை ரீட் பண்ண தெரியணும். நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி குத்துவான், குத்திட்டு இட் இஸ் வெரி ஹார்ட் அப்படின்னுவான் பைக்கை வச்சு குத்திட்டு. Picture definitely at least 70% you can read. Sometimes it has gone wrong upside down for me also. நான் ஒருத்தன் தான் பிக்சர் ரீட் பண்ணுவேன். நான் சொன்னது தப்பா போனதே இல்லை, மண்ணை கவி இருக்கேன் நானும், இல்லைன்னு சொல்லலை. பட் பிக்சர் வந்து நீங்க 70% டெஃபினட்டா ரீட் பண்ணலாம். தட் இஸ் வாட் வி ஹவ் பீன் கிவிங். ஃபியூ டைம்ஸ் யூ கெட் இட் ரைட், ஃபியூ டைம்ஸ் யூ கெட் இட் ராங். வெதர்லாம் ரீடே பண்ண முடியாது. சேட்டலைட்ல வந்து இன்னைக்கு மழை கிழ கிடையாது, வருண பகவான் அதுதான் சொல்லுவாங்க. யூ கேனாட் really make any call on weather. You cannot go with an approach seeing what the weather do. மழை வந்துடும் 3 மணிக்கு, நான் வந்து போலிங் போட்டுறேன், அதெல்லாம் நீங்க பண்ணவே முடியாது. வெதர்ல ஈவன் தோ இப்போ வந்து ஒரு சேட்டலைட் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு, இது பண்றதுனால ஒன்னே ஒன்று நீங்க என்ன பண்ணலாம்னா, வெதர் சேஞ்ச் ஆனா கண்டிஷன்ஸ் ஆஃப் த பிட்ச் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு சில லாஜிக்ஸை நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வெதரையும் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ டோன்ட் நோ வெதர் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ரெயின், இஸ் கோயிங் டு கம் ஆர் கிளவுட் கவரிங் வரும்னு நீங்க சொல்ல முடியாது. மூணாவது பாயிண்ட், ball condition. see, ball condition is going to differ based on the surface on the outfield. இப்போ ஒரு சில இதுலலாம் வென்யூலாம் வந்துட்டு ரிவர்சிங் வரும் அப்படின்னு சொல்லுவேன். கிரைஸ்ட் சர்ச்ல ரிவர்ஸே ஆகாது, வெல்லிங்டன்ல கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ரிவர்ஸ் ஆகும், டர்பன்ல ரிவர்ஸ் ஆகும், ஜோனாஸ்பர்க்ல ரிவர்ஸ் ஆகாது. இட்ஸ் நேச்சர் ஆஃப் த பிட்ச். இந்த பிட்சை பார்த்த உடனே ரெண்டாவது விண்டு எந்த பக்கம் அடிக்கிறது, சைடு வேஸ் நிறைய விண்டு அடிச்சா தட் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் ஃபார் பார்ட் ஆஃப் ரிவர்ஸ் ஸ்விங். ஒன்று எங்களுக்கு என்ன, இந்த ட்ரைனஸ் ஆஃப் த சர்ஃபேஸ், எவ்வளோ ஸ்க்ராட்சியாக அந்த சர்ஃபேஸ் இருக்கு, இந்த ஷைன் ஆஃப் த பால், இந்த லெதர் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகும்னு அதையும் நீங்கள் வந்து ஒரு 80% ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத உங்கள் நாலேஜ் வச்சு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட், பிளேயர் ஸ்கில். பிளேயர் ஸ்கில்லாம் 100% டவுன் ஸ்விங் இப்படி வருது, கை ஜோப்ரா ஆர்ச்சர் இங்கேருந்து போடுறாரு. ஏன் ஜோப்ரா ஆர்ச்சர் போட்ட பவுன்சர் வந்து திடுக்குன்னு அடிக்குது, ககிசோராபாதா போட்ட பவுன்சர் வந்துட்டு பார்த்து அடிக்கிறாங்கன்னு அந்த ரிலீஸ் பொசிஷன் அதெல்லாம் சொல்லிட்டோம். பிளேயர் ஸ்கில்லுங்கும் போது அவன் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஃபாஸ்ட் பவுலரு, எதா இருந்தாலும் யூ ஷுட் நோ ஹவு டு கிராக் இட் வித் யுவர் நாலேஜ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு கோச்சா இதுக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சைக்காலஜி. சைக்காலஜி அப்படிங்கிறது அதுக்கு நிறைய படிச்சும் இருக்கு. எனக்கு சுத்தமாக அதை பற்றி எதுவும் தெரியாது, என்னோட டொமைன் கிடையாது. இதில் லாட் ஆஃப் பீப்புள் வாண்ட் டு கெட் சம் கைண்ட் ஆஃப் அ டிப்ரெஷன் மோட் அ பிளேயர் கோஸ் த்ரூ வென் இஸ் ட்ராப்ட், வென் இஸ் நாட் பர்ஃபார்மிங், சம் அதர் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அஃபெக்டிங் இஸ் கேம். அதுக்குன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் எல்லா டீம்லையும் ட்ராவல் பண்ணுறாங்க. அதையும் 100% எக்ஸ்பர்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், தட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் ஹெல்ப். சூப்பர் பாயிண்ட் இதுவும். அப்புறம் லக். நான் உங்களோட பேசிட்டு இருக்குதே லக்கியா, இப்ப நான் ஒரு சிலதெல்லாம் மூச்சு விடுறதே பார்க்கவே லக்கு. முடியல. 16 வயசு பையன், அந்த அண்டர் 16 ஸ்கூல் மேட்ச் ஸ்ரீலங்காவில் நடக்குது, நின்று ஹார்ட் அட்டாக்ல பிச்சில் செத்து போறாங்க. லக்குங்கிறது கிரிக்கெட்ல நீங்க இதுவே பண்ண முடியாது. அது கடவுள் கிருபை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த லக்கு வரும். 5 ஓவர்ல 32 ரன் அடிக்கணும், 7 விக்கெட் இருக்கு, என்ட்ரி கிளாஸ் ஆடிட்டு இருக்காரு, அங்கேயும் சவுத் ஆப்பிரிக்கா தோக்குறான்னா
அது ஸ்கில்லு ஒரு பக்கம் வந்துட்டு சூரிய வந்து சுக்கிர திசை உங்க மேல அடிச்சுது, அதனால ஜெயிச்சாங்க. 2026 வேர்ல்ட் கப்பை இடிச்சு ஜெயிச்சாங்க. 2024ல 32 ரன்னு 30 பால்ங்கும் போது அந்த இது இருக்கணுங்கும் போது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் தட் யூ கேன் கண்ட்ரோல் அஸ் அ கோச், யூ கேன் கண்ட்ரோல் அஸ் அ சப்போர்ட் ஸ்டாஃப்ங்கிறது டெஃபினட்டா தட் மேக்ஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ். சூப்பர்ப் கொஸ்டின், எல்லா பேராமீட்டர்ஸையும் கவர் பண்ணி இது பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் வாட் ஒண்ணு லிட்டில் இருக்கு. ஐ நோ. Please add on before we can give glittering thoughts on this. கடைசியா ஒண்ணு இருக்கு, டாக்டிக்ஸ்னு கேட்டிருக்காரு. அதான் லாஸ்ட் இது பாராமீட்டர். டாக்டிக்ஸ் தான் சொல்லுவோமே கண்ணா. மிச்சல் ஸ்டார்க் வந்தார்னா அவருக்கு ஒரு 2 அடி வந்து முன்னாடி நில்லு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்ல போடுறாங்கன்னா பேட் பேட் க்ளோஸ் டுகெதர் லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்துட்டு ஸ்கொயர் ஆகி போகும், இதாவாது. கிராம் ஸ்வான் போடுறாருன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து உங்களோட இது பேட் ஃபேஸ் வந்து கவர்ஸை பாயிண்ட் பண்ண மாதிரி ஆடு. நல்ல வேளை நான் அவ்வளவுதான் நினைச்சேன். டாக்டிக்ஸ் தெரியலன்னு நீ கோச் அந்த லெவல்ல பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் இவர் கவர் பண்ணிட்டாரு. This is an absolutely brilliant question. ஒரு சிலதே that will be in your control. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பாலு வெதர் இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அப்படி இப்படி தான், ஐசாலக்கடி தான். அது நீங்க வந்து அவ்வளவு இதுவா சொல்ல முடியாது. மத்ததெல்லாம் as a coach with your experience, when you're working at the highest level, you should be in a position to talk confidently. This is what it is. Tremendous question, Vicky. I don't have anything to add. If you don't have anything to add, we can give a closing thoughts on the team selection. எல்லாத்துக்குமே ஒரு மெட்ரிக்ஸ் வச்சு டிட்டர்மைன் பண்ணிட்டோம்னா அது ஈஸியா பண்ணிடலாமே. கிரிக்கெட்டும் லைஃபும் ஏன் அவ்வளோ க்ளோசர், ரொம்ப ரொம்ப சிமிலர் அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ அதனால வந்து ஈஸியா அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் பிடாக் அது வந்து சிமிலர்னு சொல்றோம் நம்ம. எஸ் பிடாக், உங்களோட க்ளோசிங் தாட்ஸ். அதே நான் சொல்றேனே, திஸ் இஸ் நாட் an எபிசோட் வேர் myself and Vicky in standing here and மண்ணை தூவுறது செலக்டர்ஸ் மேல. We have been talking about a few guys who deserve to be here, who missed out on it, but we'll always wish good for the players who have selected and we want them to perform. அசோக் சர்மா மேன் ஆஃப் சீரிஸா வரணும், யாஷ் தாக்கூர் மேன் ஆஃப் த சீரிஸா வரணும் தான் எங்க ஆசையை ஒழிய. பட் அவர் மேன் ஆஃப் சீரிஸா வந்தா கூட ஷமி ஹஸ் பீன் லெஃப்ட் அவுட், புவனேஸ்வர் குமார் would have left out, பாண்டியா, பட்டிதார், கில், சாய் சுதர்ஷன். We will raise our voice against players who are unfortunate to miss out. நான் சொல்ல வருமே ஒழிய this is a really disappointing selection. They will going to justify saying that we are going to expand our pool to 20 to 30 players. சஞ்சு சாம்சனை தப்பு டிராப் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லலாம், போய் ஜிம்பாபேவோட ரன் அடிப்பான். ஜிம்பாபேவோட ரன் அடிக்கிறவன் எப்படி நீ பாப்ப? வேர்ல்டு கப்ல பிளாப் ஆனவன் ஐபிஎல்ல பிளாப் ஆனவன சொல்லணும். சஞ்சு has proved himself what he is at IPL, what he is at India அந்த வேர்ல்ட் கப்புக்கும் போது சஞ்சு வந்துட்டு இங்க ரன் அடிக்காம ஜிம்பாபேவோட அடிச்சாலும் ஜிம்பாபேவோட அடிச்சாலும் சஞ்சு மாதிரி ப்ரூவன் பிளேயர்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் அபவுட் few selection, but we wish them all the very best in the team against India. The way Zimbabwe is playing, dominating at home, they are very strong team. Even though they doesn't have a skill or experience compared to India team, it's going to be one series to watch. பாப்போம் இவங்க எடுத்துக்கிற டீம் என்னன்னு இருக்கு. We should not want to judge on them before the egg is hatched. வருவோம், அதையும் வந்து இது பண்ணுவோம். We will keep continuing that. The next episode is going to be whether India is going to square the series 1-1 where they're lagging behind 1-0 with their very own 100% accurate blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.